وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العليم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني فيفقهوا قولي فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்ன இந்த குரான் வசனத்துக்கு ஏத்தது போல நம்ம எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நினைவு கூறக்கூடிய இந்த சபையிலையும், மலக்குமார்கள் நம்மளை சுத்தி நம்மளுக்காக துவா கேட்கக்கூடிய இந்த சபையிலையும் நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்துல அவனுடைய விருப்பப்படிதான் ஒவ்வொரு படைப்புகளையும் படைக்கிறான். அப்படிதானே? அவனுடைய படைப்புகள்ல எதை அல்லாஹ் சூஸ் பண்றானோ, அல்லாஹ் தேர்வு பண்றதுதான் என்ன செய்யறான், அல்லாஹ் படைக்கிறான். அத ஒன்ன விட ஒன்ன பெஸ்டாவும் காமிக்கிறான். இப்போ மனிதர்கள் அப்படின்றவன அல்லாஹ் ஃபுல்லா படைச்சிட்டான். நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அந்த மனிதர்கள்ல தான் அல்லாஹ் என்ன செய்யறான், தூதர்கள் அப்படின்றவங்கள தேர்வு பண்றான். அந்த தூதர்கள்ல சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பிச்சு காமிக்கிறான். இன்னும் மலக்குமார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய மலக்குமார்கள் இருக்காங்க, உலகத்துல இருக்காங்க, இன்னும் அல்லாஹ் கிட்ட இருக்கிறாங்க. நிறைய மலக்குமார்கள் வானத்திலையும் பூமியிலையும் பறந்து கிடக்குறாங்க. இவ்வளோ மலக்குமார்கள் இருந்தா கூட அல்லாஹ் என்ன செய்யறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றவங்களையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் ஸ்பெஷலா ஒவ்வொருத்தவங்க என்ன செய்யறான், சிறப்பிச்சு சொல்லதான் செய்யறான். இப்போ இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல எல்லாமே அல்லாவோட படைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 இடத்த அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு பெஸ்டா சொல்றான், புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்றான். எந்த இடம்? மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ். இந்த 3 இடத்தையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் ஒன்ன விட ஒன்ன சிறப்பா தான் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் 28வது அத்தியாயத்துல 68வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வயஃப்தாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இறைவன் தான் நாடியதை படைக்கிறான், தான் நாடியதை தேர்வும் செய்யறான். அல்லாஹ் இப்ப என்ன செஞ்சுட்டான், நம்மளுக்கு தெளிவா சொல்லிட்டான். அல்லாஹுடைய இந்த தனிப்பட்ட விருப்பத்தின்படி மாதங்கள்ல சிறப்புக்குரிய மாதமா அல்லாஹ் அந்த ரமலான வச்சிருக்கான், சிறப்பிச்சு காமிக்கிறான். 12 மாதங்கள் இருக்குல்ல, இதை மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான், சிறப்பிச்சு காமிக்கிறான். பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இந்த மாதம், இந்த மாதத்துல நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை நேசிக்க கூடியவங்களாகவும், அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அஞ்சக்கூடியவங்களாகவும், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களாகவும் இந்த நாள்ல நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு அப்படின்னு பார்த்தா, அகிலத்தாரின் அருட்கொடை அப்படின்றத இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அருட்கொடை இருக்கும், அப்படிதானே? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? சாட்ல போடுங்க. ஈமான், நேர்வழி, மாஷாஅல்லா. சரி. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் ஞாபகம் வருது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்கொடை அப்படின்றது ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு சொல்றோம். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கணவனா இருக்கலாம், இல்ல ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில அம்மாவா இருக்கலாம், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாமா இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அருட்கொடையை அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஒருத்தவங்களுக்கு அம்மா பிரச்சனையா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு கணவன் பிரச்சனையா இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயமா இருக்கும். இப்ப அருட்கொடை அப்படின்றது வேறுபடதான் செய்யுது. ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எல்லாத்துக்குமான அருட்கொடை அப்படின்னு ஒரே மாதிரியா, எல்லாத்துக்கும் ஒரே கிஃப்டா, ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு கொடுக்கறது யார கொடுத்திருக்கா அல்லாஹ் நமக்கு அருட்கொடையா? யார கொடுத்திருக்கான்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் நமக்கு பெரிய அருட்கொடையா கொடுத்திருக்கான். அல்லாஹ் 21வது அத்தியாயத்துல சொல்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நாம் உம்மை அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அருளாகவே அன்றி அனுப்பவில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அல்லாஹ்? உலகத்துடைய அருட்கொடை அப்படின்னும், இந்த மொத்த உலகத்துக்குமே இறுதி தூதராகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு அனுப்பிச்சிருக்கான். இந்த உலகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த உலகத்துல ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் மனிதர்கள் இருக்காங்களா? கிடையாது.
இப்போ உலகத்துல ஆதமுடைய மக்கள் பரவி கிடக்குறாங்க, வேற வேற இடத்துல இருக்காங்க. அந்தந்த பகுதிக்கு தகுந்தது போல அவங்களுடைய ட்ரெஸ் இருக்கும், அவங்களுடைய சாப்பாடு இருக்கும், கலாச்சாரம் இருக்கும். இப்ப நம்ம ஊர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது வந்து சேலை இருக்கும். இல்ல அப்படின்னா சாப்பாடுன்னா ரைஸ் இருக்கும். இப்ப வேற வெளிநாடுகள் போனோம் அப்படின்னா, அப்படி வித்தியாசமா இருக்கும் இல்லையா ஒவ்வொன்னும். அப்ப எல்லாமே வேறுபடக்கூடியதா தான் இருக்கும். ஆனா, இந்த உலகத்துல எல்லா பகுதிகளையும் வாழக்கூடிய எல்லாத்துக்கும் பொதுவானது எது? ஒரு 3 விஷயம் இருக்கு. 1 இறைவன், நம்மளுடைய ரப்பு. 2வது குரான். எல்லாத்துக்குமான உபதேசமா அல்லாஹ் குடுத்திருக்கான். 3வது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லாத்துக்கும் இந்த 3 விஷயத்தையும் பொதுவா தான் குடுத்திருக்கான். நம்ம தான் வேற வேற பார்த்துட்டு இருக்கோம். அப்படித்தானே? முஸ்லிம்ஸ் இவங்கள கும்பிடுவாங்க, கிறிஸ்டியன்ஸ் இவங்கள கும்பிடுவாங்கன்னு தனியா பிரிச்சிருக்குமே தவிர, அல்லாஹ் இந்த இந்த 3 விஷயத்தையும் பொதுவா தான் குடுத்திருக்கான் நம்மளுக்கு. இப்போ அல்லாஹ் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடுத்த உலகத்துக்குமான ரஹ்மத்தாகவும், அருளாகவும், கிருபையாகவும் அனுப்புனான். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? இந்த மனித சமூகத்த ஒழுக்கமா மாத்தணும். இந்த மொத்த உலகத்தை சீராக்கணும் அப்படின்றதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் அனுப்புறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு? அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க. எஜமானன் அடிமைய கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, அடிச்சாங்க, துன்புறுத்துனாங்க. பலமுள்ளவங்க பலவீனர்கள கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு பெண் பிள்ளைங்கள் அப்படின்னா அந்த காலத்துல என்ன செய்வாங்க? அவங்க ஒரு பொருளா தான் பார்ப்பாங்க. ஒரு பிள்ளையா பார்க்க மாட்டாங்க அவங்கள. வாழவே தகுதி இல்ல அப்படின்னு உயிரோட குழி தோண்டி என்ன செய்வாங்க? புதைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த பெண் பிள்ளைங்கள என்ன செய்றாங்க? அவங்க பிறந்தோனே ஒண்ணு புதைப்பாங்க. இல்ல அப்படின்னா, அவங்க கணவன் மனைவியா இருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளை ஒரு வீரமுள்ள பிள்ளையா ஆகணும் அப்படின்னா, ஒரு வீரமுள்ள ஆண்கிட்ட தன்னுடைய மனைவிய அனுப்பிச்சு வைப்பாங்களாம். எப்படி இருந்துச்சு அந்த சமூகம்? இன்னும் குலம், கோத்திரம், நிறம்னு கருப்பு, வெள்ளைன்னு தங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மக்கள். எதெல்லாம் வணங்குனாங்க தெரியுமா? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல அவங்க எப்படி வணங்குனாங்க? கல்ல, சிலைய, இன்னும் அல்லாஹ்வுடைய இயற்கை எதெல்லாம் இருக்கோ, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், நெருப்பு அப்படின்னு எல்லாத்தையும் வணங்குனாங்க அந்த மக்கள். அவங்களுக்கு ஒரு நாகரிகமே தெரியாது. ஜாஹிலியா காலம்னு சொல்றோம்ல, அறியாமை காலத்துல இருந்தவங்கள அறியாமை காலத்துல இருக்கிறவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாகரிகத்துக்கே கொண்டு வராங்க. இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்த உலகம் நிரந்தரமானது. மறு உலகம்னே இது வரவே வராது. இங்கேயே நம்ம இப்படியே வாழப் போறோம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பிரம்மையில இருந்தாங்க அந்த மக்கள். இந்த காலகட்டத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் அனுப்புறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அநியாயம், அக்கிரமம் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டாங்க. இந்த பெண் பிள்ளைங்கள் அப்படின்றவங்கள அவங்க என்ன செய்றாங்க? ஒரு ஒரு உயிராவே அவங்க பார்க்குறாங்க. ஏழை, பணக்காரர், இன்னும் அடிமை, எஜமானன் எல்லாருமே சமம் தான் அப்படின்ற ஒரு இதுக்கு ஒரு கோட்பாட்டுக்குள்ள என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் கொண்டு வராங்க. அசத்திய கொள்கைய குழி தோண்டி புதைச்சாங்க. சத்தியத்த உலகமெங்க கொண்டு வராங்க ரசூலுல்லாஹ். இதெல்லாம் மாத்துனதுனால தான் ரசூலுல்லாஹ் உலக அகிலத்தாரின் அருட்கொடை அப்படின்னு சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அகிலத்தாரின் அருட்கொடை அப்படின்றத பார்த்தோம். ரசூலுல்லாஹ் நம்மளுடைய உம்மத்து மேல ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களுமே சரி, உலகத்துல ஏதோ ஒரு பகுதிக்கு நேர்வழி காட்ட வந்திருப்பாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே. இப்ப எல்லா நபிமார்களும் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட சமூகத்துக்கு என்ன செய்றாங்க? நேர்வழி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த மக்கள் சில பேரு ஏத்துக்குவாங்க. சில மக்கள் என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அத அங்கீகரிக்காம நபிமார்கள கொலை செஞ்சுட்டும், வேதனைப்படுத்திட்டும் இருக்கிறாங்க. நபிமார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்றாங்க? அல்லாஹ் கிட்ட தன்னுடைய சமூகத்த அப்படியே ஒப்படைச்சிடுறாங்க. அல்லாஹ் வந்து எல்லா நபிமார்களுக்குமே ஒரு ஸ்பெஷல் துவா ஒண்ணு குடுத்திருப்பான். அந்த துவா கேட்கறாங்க அப்படின்னா, அல்லாஹ் அத அப்படியே கபூலாக்கிருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் அந்த துவா கேட்கல. எல்லா நபிமார்களுமே அத பயன்படுத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாள்ல என்னுடைய உம்மத்துக்காக நான் அத பரிந்துரை பண்றதுக்காக பிற்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ்.
நம்மளுடைய உம்மத்த ரசூல்லா அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. நாளைக்கு மறுமையில யாருமே நமக்கு வந்து பரிந்துரை பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய பிள்ளை, இன்னும் நம்மளுடைய உறவினர்கள் யாரு வர அந்த நாள்ல அந்த நாள்ல யாரு வருவாங்க? நம்ம தூதர் நமக்காக பரிந்துரை பண்ணக்கூடியவங்களா வருவாங்க. இன்னும் இணை வைக்காத நிலையில இருந்தா வருவாங்க. அப்படிப்பட்ட பரிந்துரை பண்ணதுக்காக ரசூல்லா நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ரசூல்லாவை நம்ம நேசிக்க கூடியவங்களா இருக்கணும். அப்படிதானே? இன்னும் ரசூல்லாவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க, எவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்க. எல்லா சமுதாயத்துல உள்ள தூதர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அதே தான் ரசூல்லாவுக்கும் பண்ணாங்க. ரசூல்லா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதோ இல்ல வீடுகள்ல இருக்கும் போதோ ரசூல்லாவை அவ்வளோ துன்புறுப்படுத்துறாங்க. கல்ல தூக்கி போடுவாங்க, மண்ணை வாரி ஏசுவாங்க, திட்டுவாங்க. அபுலகபுடைய மனைவி, நிறைய ஹதீஸ்களை நிறைய பயான்களை கேட்டிருப்போம். அப்படிதானே? அவ்வளோ துன்புறுத்தினா கூட ரசூல்லா எதையுமே பொருட்படுத்தவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன் மறுமை நாள் வரைக்குமே தன்னுடைய உம்மத்தின் மீது ரசூல்லா அதிகமா கவலைப்படக்கூடியவங்களாவும் அவங்கள நேசிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க ரசூல்லா. தன்னுடைய பணியில ரசூல்லா எந்த ஒரு சோர்வுமே இல்லாம என்னுடைய உம்மத் யா உம்மத் யா உம்மத் இதுதான் ரசூல்லாவுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும். என்னுடைய உம்மத் தொழுதாங்களா, என்னுடைய மக்கள் தொழுதுட்டாங்களா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டுமே தான் ரசூல்லாவுடைய எண்ணமா இருந்துச்சு. இன்னும் ரசூல்லா நமக்கு எந்த ஒரு கஷ்டமே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. நம்மளுக்கு எவ்வளவு சலுகை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ரசூல்லா ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அது அப்படியே மார்க்க சட்டமா மாறிடும். அப்படிதானே? அதனால ரசூல்லா என்ன செய்யறாங்க, டெய்லி ரசூல்லா அந்த காலத்துல என்ன செய்யறாங்க, அவங்க பல் துலக்கிட்டு தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியுமே போவாங்க. பல் துலக்கிட்டு தான் அவங்க தொழுகைக்கே போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னும் ஜமாத்தை தான் அந்த காலத்துல தொழுதுட்டு இருந்தாங்க, தஹஜ்ஜத் தொழுகையா. இதெல்லாம் தன்னுடைய உம்மத்துக்கு சிரமப்பட்டுரும், சிரமம் வந்துரும் அப்படின்றதுக்காக இதை எதையுமே அவங்க உத்தரவிடவே இல்லை. இதை நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை ரசூல்லா. எதுக்காக? நம்மளுடைய உம்மத்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த அளவு ரசூல்லா நம்மளுடைய உம்மத்தை நேசிச்சிருக்காங்க இல்லையா? அந்த மக்கள் நேர்வழி பெறணும் அப்படின்னா அவங்க எத்தனை ஆண்டுகள் உழைச்சாங்க? 23 ஆண்டுகள் தன்னுடைய உழைப்பால, இன்னும் அவங்களுடைய அழகிய அணுகுமுறையினாலையும் என்ன செய்யறாங்க, மக்களை அணுகுறாங்க. நற்பண்புகளாலும் அந்த மக்கள் ஜாகிலியா காலத்துல உள்ள மக்களை நாகரிகத்தின் பக்கம் கொண்டு வராங்க ரசூலுல்லாஹ். உங்களுடைய பண்புகள் அப்படின்னா என்ன? நம்மள மாதிரி நம்ம எண்ணி பார்த்தோம்னாலும் நம்மள்ட்ட எத்தனை இருக்கும்? ஒண்ணு மன்னிப்போம், பொறுமையா இருப்போம். வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு ரெண்டு தான் இருக்கும். அப்படித்தானே? ரசூல்லாக்கு மன்னிக்கிற குணம் இருந்துச்சு, தாராள குணம் இருந்துச்சு, விட்டு கொடுக்கறது குணம் இருந்துச்சு. எதா ஆனாலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வீட்ல எல்லாமே கொஞ்சம் தான் இருந்துச்சு. பேரிச்ச முழுத்தா மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் யாராவது வந்து கேட்குறாங்களா, உடனே அதை எடுத்து குடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ரசூல்லா அழகிய சொற்கள் மட்டும் தான் பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்படி ரசூல்லாக்கு நிறைய நற்பண்புகள் இருந்துச்சு. அதனால தான் நாகரிகத்தின் பக்கமே ரசூல்லா சொன்ன காரணத்தினால அந்த மக்கள் வராங்க. இன்னும் இந்த அளவுக்கு செய்யக்கூடிய நம்ம ரசூலா ரஹ்மத்துல் ஆலமீனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? இப்படி ரசூல்லா நம்மளை நேசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு? ரசூல்லா சொல்றபடிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? ரசூல்லா எதை ஏவுனாங்களோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கோமா? எதை தடுக்கிறாங்களோ அதுல இருந்து விலகி இருக்கோமா? எதுவுமே கிடையாது. அப்படிதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கு? சொல்லுங்களேன் யாராவது. நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்களேன். மெசேஜ் போடுங்க டக்குன்னு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கும் ரசூலுக்கும் எப்படி தொடர்பு இருக்குன்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம அன்பு செலுத்தக்கூடியவங்களாவும் அவங்கள நேசிக்க கூடியவங்களாவும் இருக்கணும். பொதுவா நம்மள நேசிக்கிறவங்கள நம்ம நேசிப்போம். அப்படிதானே? நேசம் அப்படின்னு ஒரு 4 காரணத்துக்காக என்ன செய்வோம்? ஒரு நேசத்தை ஒரு மனிதன் மேல வைப்போம். ஒண்ணு சொந்தமா இருந்தா நேசிப்போம். இன்னொன்னு அறிவு இருந்தா சில பேர் நேசிப்போம். 3வது அழகு இருந்தா நேசி 4வது நல்ல குணம் இருந்தா நேசிப்போம்.
இப்படி 4 குணத்தையும் கொண்டவங்க தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க உலகத்துல உள்ள எல்லாத்தையும் விட அதிகமா நேசிக்க தகுதியுடையவங்களே இவங்க தான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல சொல்றார். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் பின்பற்றுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா என்ன பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வை நேசிச்சா ரசூலை பின்பற்றணும். அதனால அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கிறேன்னு சொல்றான். உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றான். சுபஹானல்லாஹ். அப்போ ரசூலை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணும்? எப்படி ஒரு தொழுக, ஒரு நோன்பு, ஒரு சதக்கா, ஒரு ஹஜ், இதெல்லாம் அமல்கள், கடமையான ஒரு அமல்கள் தானே. கடமையா எப்படி இதெல்லாம் இருக்குதோ அது போலதான் நம்மளுடைய ரசூலை நேசிக்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு மீதும் கடமையா இருக்கு. இது கண்டிப்பா நம்ம நேசிச்சுதான் ஆகணும் ரசூல்லாவை. இது ஈமான்ல ஒரு பகுதியாவும் இருக்கு. ரசூல்லா சொல்றாங்க, ஈமான் முழுமையா ஆகணும் அப்படின்னா நம்ம ரசூலை நம்ம நேசிக்க கூடியவங்களா இருக்கணும். நான் ரசூல்லா ஓகே, ஆமா நான் நேசிக்கிறேன், அதெல்லாம் நேசம். உங்களை யார் தன்னுடைய குழந்தைய விட, தன்னுடைய பெற்றோரை விட, எல்லா மக்களை விட என்ன நேசிக்காதவரை அவர் முழுமையா ஈமான் கொண்டவரே ஆக மாட்டான்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் விட யாரை நேசிக்கணும்? நம்ம ரசூலை தான் நம்ம நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். இப்ப கூட பிறந்தவங்க நேசிப்போம், இல்ல ஒரு கணவனை நேசிப்போம், நம்ம நம்மளுக்கு பிறந்த பிள்ளைய நேசிப்போம், நம்மளை பெற்ற ஒரு தாய் தந்தைய நேசிப்போம். அவங்கள நேசிக்கிறது போல நம்ம தூதரை நேசிக்கணுமா? எப்படி நேசிக்கணும்? அவங்கள மாதிரியே நேசிக்கணுமா? அம்மாவை நேசிச்ச போல, பிள்ளைய நேசிச்ச போல நேசிக்கணுமா? கிடையாது. நம்மளுடைய சிந்தனையால, நம்மளுடைய எண்ணத்தால, நம்மளுடைய உள்ளத்தால ரசூலை நேசிக்கணும். அவங்கள பத்தி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா நம்ம அந்த களத்துல நிக்கணும். என்னுடைய தூதரை நீங்க பேசி எப்படி போச்சு? நம்ம ஏதாவது ஒரு இதுல போய் நிக்கிறோமா? போராட்டம், ஆர்ப்பாட்டம், எதுக்கு தேவையில்லாத வேலை? எதிர்ப்பு கூட தெரிவிக்க மாட்டோம். ரசூலாவை பத்தி எத்தனையோ முறையில விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் உள்ள பூர்வமா இல்லையே. நம்ம இல்ல அதுக்காக துவா செஞ்சிருக்கோம். களத்துல நிக்கணும் ஓகே. சில பேர் நிப்பாங்க ஓகே. ஆனா நம்ம துவா செஞ்சிருக்கோமா? நம்ம போய் அங்க நிக்கிறனாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? நம்ம துவா செய்யலனாலும் அல்லாஹ் என்ன செய்றான்? நம்மள கேள்வி கேட்பான். எப்படி நேசிக்கணும்னு சொல்றான்? நம்மளோட உயிரை விட மேலா நேசிக்கணும்னு சொல்றான். இப்போ உயிர் அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி எடுத்துக்குவான்? அவன் பாதுகாப்பா போகணும். ஏதாவது நம்ம மேல பட்டுருமோ, அடிபட்டுருமோன்னு பார்த்து பார்த்து போவோம். ஏன்னா உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். நம்மளுக்கு ஏதாவது காய்ச்சல் வருது, தலைவலி வருது, இல்ல ஏதோ ஹார்ட்ல இதா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னா உடனே ஓடுவான் ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்காக? இந்த உயிர் போயிடக்கூடாதுன்னு போவோம். இப்படிதானே? ஆனா இந்த உயிரை விட நம்ம ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். இதுதான் ரசூல்லா நமக்கு சொல்றாங்க. அடுத்ததா, ஒருத்தவங்கள நேசிக்கிறோம் அப்படின்னா எப்படி நேசிக்கணும் அப்படின்றத இப்ப பார்த்தோம். இப்போ ஒருத்தவங்கள நேசிச்சுட்டோம் அப்படின்னா அவங்கள அப்படியே என்ன செய்வோம்? ஃபாலோ பண்ணுவோம். அப்படிதானே? இப்ப நம்மளுடைய பிள்ளைங்கள்ட்ட கூட சொல்லுவோம்ல, அத்தா போல இருக்க, அம்மா போல இருக்க, அப்படியே இருக்கன்னா பிள்ளை என்ன செய்யும்? யாராவது ஒருத்தவங்கள விரும்பும். அதனால அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரும். அப்படி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் முன்மாதிரியா யார எடுத்துக்கணும்? நம்மளுடைய தூதரை தான் நம்ம ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணும். ஏன் ரசூலுல்லாவ ரோல் மாடலா எடுத்துக்கணும்? ஏன் ரசூலுல்லாஹ் எதையுமே அவங்க சுயநலமா எடுத்துக்கலைல? எதுக்காக நம்ம இப்படி எடுத்துக்கணும்? இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோமோ, எந்த வாழ்க்கைய வாழ்ந்தோமோ, மரணிச்சதுக்கு அப்புறமா நம்மள கப்ருக்குள்ள வைப்பாங்கல்ல, அப்ப மலக்குமார்கள் வந்து 3 கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம சரியா பதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல சரியா வாழ்ந்தோம்னா, அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். இந்த உலகத்துல நம்மளுக்கு எதுவுமே தெரியல, எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம மைண்ட்ல வச்சிருந்தா கூட, அந்த நேரத்துல நமக்கு வராது. நம்ம உள்ள பூர்வமா சொன்னோம்ல, சிந்தனையால, எண்ணத்தால, உள்ளத்தாலன்னு சொன்னோம்ல, அப்படி உயிரை விட மேல ஒருத்தவங்கள நேசிச்சாதான் அந்த பதில் நமக்கு அங்க வரும். என்ன கேட்பாங்க மலக்குமார்கள்? கபருக்குள்ள வச்சோனே என்ன கேட்பாங்க? 3 கேள்வி கேட்பாங்க. உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய தூதர் யார்? உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்பாங்க.
உன்னுடைய தூதர் யார் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம ரசூல்லாவ நேசிக்கக்கூடியவங்களாவும், நம்ம ரசூல்லாவ பின்பற்றக்கூடியவங்களாவும் இருந்தா மட்டும் தான், அந்த பதில நம்ம அங்க சொல்ல முடியும். அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்யணும். ஆனா நம்மள்ல சில பேருக்கு ரோல் மாடல் யாரு? சொல்லுங்களேன். யாரெல்லாம் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிறோம்? நம்ம பிள்ளைங்க யாரெல்லாம் ரோல் மாடலா எடுத்துக்கிறோம்னு சொல்லுங்களேன். ஹீரோ, ஹீரோயினா இருக்கும். அப்படிதானே? இல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருக்கும். இல்ல ஃபேமஸான யாராவது ஒரு ஆள என்ன செய்வாங்க? ரோல் மாடலா எடுத்துக்குவாங்க. அவங்க போட்ட ட்ரெஸ் போல, அவங்க போட்ட ஷூ, அவங்க போட்ட பேக்குன்னு தேடி கண்டுபிடிப்போம். என் பிள்ளை கேட்டுச்சு. அந்த டீ ஷர்ட் தான் என் பிள்ளை போடுமா? உடனே வேகமா என்ன செய்வோம்? கடைக்கு போவோம். அதே ஹேர் ஸ்டைல், அதே பிஹேவியர்ன்னு அச்சு பெசராம செய்வோம். ஏன்னா நம்ம நேசிக்கிறது இந்த உலக மோகத்த தான். ரசூலுல்லாவுடைய தியாகத்த இல்ல தானே! இந்த செலிபிரிட்டீஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம திரைக்கு முன்னாடி உள்ளவே நெறைய விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா, தீய விஷயத்த போதிக்கிறாங்க. திரைக்கு பின்னாடி என்னலாம் இருக்கும்? அவங்க பார்ட்டி, பீச், டிஸ்கோன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிறதா? நம்ம இந்த விஷயத்த இவங்கள நம்ம ரோல் மாடலா எடுத்தோம்னா, இவங்கள நம்ம முன்மாதிரியா எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைங்க நம்மள பின்பற்றுவாங்க. அப்போ ஒரு தீய சமூகம் தான் உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா நம்ம தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நற்பண்புகளுக்கு சொந்தக்காரவங்களா இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட தூதர நம்ம ரோல் மாடலா எடுத்தோம் அப்படின்னா, அவங்கள நம்ம நேசிச்சோம், உயிருக்கு மேல அவங்கள நேசிச்சோம் அப்படின்னா, ஒரு சிறந்த சமூகம் உருவாகும். அவங்க நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு வழியா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வாழ்ந்த சஹாபாக்கள், நபி தோழர்கள், முஹ்மின்கள் எல்லாருமே ரசூலுல்லாவோட அன்ப எதிர்பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் மேல அவ்ளோ பாசமும், அவ்ளோ நேசமும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்காக தன்னுடைய உயிர குடுத்தாங்க, தன்னுடைய உடல குடுத்தாங்க, தன்னுடைய செல்வம், பொருள் நீங்க எல்லாத்தையும் குடுத்தாங்க அந்த மக்கள். அந்த சஹாபாக்களும், நபி தோழர்களும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ஒண்ணு. எனக்கும் உங்களுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். நெருப்பு மூட்டிய ஒரு மனிதன போல. இப்ப நெருப்பு மூட்டிட்டோம் அப்படின்னா, அந்த நெருப்பு பத்த வச்சோனே என்ன செய்யும்? பூச்சியெல்லாம் லைட்டுக்கு வரும் இல்லையா? ஒரு அந்து பூச்சி, வெட்டுக்கிளி, இல்ல ஈசல்லாம் என்ன செய்யும்? லைட்டு வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா, அது அங்க வந்து விழுகுற பாக்கும். அப்ப அந்த மனிதன் என்ன செய்வான்? பூச்சியெல்லாம் தட்டி தட்டி விட்டுட்டு இருப்பான்ல. அதுபோல நான் உங்களுடைய இடுப்ப புடிச்சு நரக நெருப்புல இருந்து நான் என்ன செய்றேன்? இழுக்கிறேன், முயற்சிக்கிறேன். ஆனா நீங்க என்ட்ட இருந்து விலகி போக நீங்க முயற்சிக்கிறீங்க. அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நம்மளுடைய உம்மத்த பாதுகாக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா நம்ம அத தீன்னு தெரிஞ்சும், அது தீ வேதனை தரும் அப்படின்னு தெரிஞ்சும், அதனுடைய விளைவுகள மறந்துட்டு, இந்த உலக மோகத்தின் பக்கம் என்ன செய்றோம்? ஈர்க்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றாம, ஷைத்தான பின்பற்றக்கூடியவங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தவங்கள நேசிக்கணும் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கைய தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே? எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுடைய குணங்கள்லாம் என்ன? அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா தான், அவங்கள நம்ம நேசிக்க முடியும். இப்போ ஒருத்தவங்களோட சேர்ந்து பழக பழக தான் ஒரு நேசம் வரும். அந்த காலத்துல உள்ளவங்கலாம் சேர்ந்து பழகுனாங்க ரசூலுல்லாஹ் கூட. அதனால அந்த சஹாபாக்கள் உயிர குடுத்தாங்க, பொருள குடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னு சொல்லலாமா? கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம காலகட்டத்துல என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, ரசூலுல்லாவ நேசிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய குணங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வரலாறுகள நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, ஒருத்தவங்கள பத்தி இன்னொரு ஒரு நபர் வந்து நம்மள்ட்ட சொல்ட்டே இருக்காங்க. அவங்கள நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த நபர் அவருடைய குணங்கள பத்தி சொல்ட்டே இருக்காங்க. அவங்க அங்க அடையாளத்தலாம் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம ஒரு இமேஜ் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்போம்ல, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு இதுல கற்பனை பண்ணி வச்சிருப்போம்ல. அப்படி அவங்கள நம்ம மறுபடியும் அவங்கள ஒரு நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்போது, நேர்ல பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நபர பார்க்காதது போலயே நம்ம பார்க்க மாட்டோம். ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆளா பார்ப்போம். அதுபோல நம்ம ரசூலுல்லாவ சந்திக்கணும் அப்படின்னா, இந்த குணங்கள ரசூலுல்லாவுடைய குணங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சா தான், நாளைக்கு மறுமையில ஒரு ரொம்ப பழகிய ஒரு மனிதர் போல, அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் நம்மனால. அல்லாஹ் இந்த வாய்ப்ப நமக்கு குடுக்கணும். ரசூலுல்லாவுடைய பண்புகள் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நம்ம பார்க்க போறோம். ரசூலுல்லாஹ்
ரசூலுல்லாவுடைய பண்புகள்ல முதலாவது தக்வா அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தக்வா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ரசூலுல்லாவுடைய தக்வான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த தக்வாவ 3ஆ பிரிச்சுக்கலாம். தக்வா அப்படின்றதுல தக்வானா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதோடைய பண்புகள் என்ன? அதுக்கு அல்லாஹ் என்ன வெகுமதி குடுத்திருக்கான் அப்படின்றத முதலாவது பகுதியில பார்ப்போம். 2வது ரசூலுல்லாவுடைய தக்வா எப்படி இருந்துச்சு? இன்னும் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? ரசூலுல்லாவ பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் என்ன தக்வாவோட எந்த மாரிலாம் நடந்துக்கிட்டாங்க? அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். 3வது நம்மளுடைய தக்வா பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். சரி அல்ஹம்துலில்லாஹ். இப்ப முதலாவதா தக்வா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ரமலான்ல அல்லாஹ் நமக்கு நோன்பு விதியாக்குறதுக்கு காரணமே என்ன? இரையச்சமா மாத்துறதுக்காக தான் அல்லாஹ் இந்த நோன்ப நமக்கு கடமையாக்கியிருக்கான். அல்லாஹ் சொல்ற 2வது அத்தியாயத்துல 183வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதியாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இரையச்சமுடையோர் ஆகலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் தக்வா அப்படின்ற தலைப்பை முன்னிலைப்படுத்தி இந்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். தக்வா அப்படின்னா இரையச்சம் தான் நம்ம அதிகமா கேள்விப்பட்டோம். இரையச்சம் அப்படின்னா என்ன செய்வோம்? பயம், அச்சம்ன்றது நிறைய பயான்களை கேட்டிருப்போம். இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு. நேசம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்கள நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட பேசாம போயிருவாங்களோ, அவங்களுடைய நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிருவாங்களோ, பிரியம் கெட்டு போயிருமோ, தூரமா போயிருவாங்களோன்னு ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும்ல. அந்த அச்சத்தை தான் நம்மளுடைய ரப்பு கிட்ட நாம செய்யக்கூடிய தவறுகளால, நம்மளுடைய பாவங்களால நம்மளை விட்டு அல்லாஹ் தூரமா போயிருவானோ, நாளைக்கு மறுமையில இதுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பானோ, நம்மள அல்லாஹ் பார்க்காம போயிருவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல, அதுதான் தக்குவா. இந்த தக்குவாவுடையவங்களா இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்களேன். அரபு மொழியில இந்த தக்குவா அப்படின்றதுக்கு சொல்றாங்க ரிகாயத், பாதுகாத்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது. அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து, அல்லாஹ்வுடைய கோபத்துல இருந்து அப்படி பாதுகாக்கிறது. ஒரு அடியான பாதுகாக்கிறது தான் இந்த தக்குவான்னு சொல்றோம். சரி, ஒரு அடியான தக்குவா எப்படி பாதுகாக்கும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது மூலமா, பாவங்கள்ல இருந்து விலகுறது மூலமா இந்த தக்குவா நம்மள பாதுகாக்குது. இன்னும் உமர் அலி அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. தக்குவானா என்ன அப்படின்னு. ஒரு முறை என்ன செய்யறாங்க, உமர் அலி அல்லாஹ் கிட்ட உபை பின் காப் அலி அல்லாஹ் வந்து கேக்குறாங்க, தக்குவானா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, உபையே, நீங்க ஒரு முள் இருக்கிற இடத்துல நீங்க நடப்பீங்களா அப்படின்னு. நடந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா நடந்திருக்கேன். அப்ப எப்படி நடப்பீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு. அப்ப உபைர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து என்னுடைய ட்ரெஸ் முள்ளுல படாம பார்த்து பார்த்து போவேன். என்னுடைய கால் என்ன செய்யாது, முள்ளுல படாம எனக்கு எந்த சேதாரம் ஆகாத மாதிரி போவேன் அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதுதான் தக்குவா அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கைய நீங்க வாழ்ற போது எந்த இடத்துல நீங்க தக்குவா இருக்கு, எதை அல்லாஹ் தடுத்திருக்கான் அப்படின்றத பார்த்து பார்த்து வாழுங்க, அதுதான் தக்குவான்னு உமர் ரலியல்லாஹு நமக்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் சொல்றான் தக்வா அப்படின்றதுக்கு ஆல இம்ரான்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுவா ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி அஞ்சிக்கணும்னு சொல்றான் அல்லாஹ்? அஞ்ச வேண்டிய முறையில நீங்க அஞ்சிக்கோங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க பயந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த சஹாபாக்கெல்லாம் கேக்குறாங்க, என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த சஹாபாக்கள் மறுபடியும் கேக்குறாங்க, என்ன சொல்றான்னு கேட்டுட்டு, நாங்க எந்த அளவுக்கு பயந்திருக்கோம், நாங்க எப்படி அஞ்சணும் அப்படின்றத கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கேக்குறாங்க. சூரா தகாபுன்ல அல்லாஹ் சொல்றான் அதுக்கு பதிலா, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நீங்க அல்லாஹ் அஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? எந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ்வ அஞ்சிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ்வ அஞ்சிக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் ஒரு வரைமுறைப்படுத்துறான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய சட்டத்த அல்லாஹ் அந்த செயல்படுத்துற மூலியமா யாரு வந்து இதுல குறுக்க நின்றாலும் சரி, தன்னுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, வேற எந்த இடைஞ்சூறு வந்தாலும், ஒரு அச்சம் வந்தாலும் சரி, எதுவும் இந்த தக்வாவ தடுத்துறவே கூடாது.
அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பின்பற்றத ரசூலுல்லாஹ் சொன்னதையும், அல்லாஹ்வுடைய சட்டங்களையும் பின்பற்றத முடிஞ்ச அளவுக்கு போராடக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் தக்வாவ சுமந்தவங்க அப்படின்னு சொல்லி, அதோடைய தன்மைகள அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? 2வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான். அலிஃப் லாம் மீம். ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون هدى للمتقين. இது நேர்வழி காட்டும். இரையச்சமுடையோருக்கு இது நேர்வழி காட்டும். அவங்க மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வாங்க, தொழுகையை கடைபிடிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம இந்த தக்வாவோட தன்மைகள தான் இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? முதலாவதா மறைவான விஷயங்கள்ல நம்பிக்கை கொள்வாங்க. அல்லாஹ்வ நம்ம பார்த்ததில்ல, மறு உலகம், மறுமை பத்தி பார்த்ததில்ல, மலக்குகள பத்தி நம்ம பார்த்ததில்ல, முன்னாள் சென்ற நபிமார்கள பார்த்ததில்ல, இந்த காலகட்டத்துல ரசூலுல்லாஹ்வை நம்ம பார்த்ததில்ல. இப்படி எல்லா மறைவான விஷயங்கள்லயும் நம்ம நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா, தக்வாவோட இருந்தவங்களா அர்த்தம். 2வது தொழுகை கடைபிடிப்பாங்க. அந்த முத்தகீன்கள் என்ன செய்வாங்க? தொழுகைய கடைபிடிப்பாங்க. நம்ம தொழுகைய கடைபிடிக்கிறோமா? நம்மளுடைய நம்பிக்கையிலேயே நம்ம பலவீனமா தானே இருக்கிறோம். அது எப்படி தொழுகை கடைபிடிக்க முடியும்? சரியா? அப்படிதானே? தக்வாவோட இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு வழியையும் சொல்லியிருக்காங்க. எப்படி? நம்ம தனிமையிலயும் சரி, தொழுகையிலயும் சரி, எல்லா நேரத்திலயும் சரி, அல்லாஹ் நம்மள பார்க்கிறான் அப்படின்ற ஒரு அச்சத்தோட இருக்கணும். இந்த தன்மைகள சுமக்கக்கூடியவங்கள தான் முத்தகீன்கள் அப்படின்னு சொல்றான். இந்த முத்தகீன்கள அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னா, அவங்க கூட அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அல்லாஹ் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்றான். அவங்களுக்கு எந்த பயம் கிடையாது, அச்சமும் கிடையாது. நம்ம பயந்தவங்களாவும், நம்ம அச்சத்தோட தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். பயம் இல்லாம இருக்கோமா? நம்ம இப்ப மரணிச்சாலும் ஓகே தான் அப்படின்னு இருக்கோமா? அப்படிதான் இருக்கிறோமா? கிடையாது. அப்படிதானே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய உயிர் போயிறக்கூடாதுன்னு அவன் பயப்படதான் செய்வான். தன்னை பாதுகாத்துட்டே தான் இருப்பான். ஆனா சஹாபாக்கள், நபித்தோழர்கள், தக்வாவுடைய எல்லாருமே அல்லாஹ்வ தவிர வேறு எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிர தியாகம் பண்ணுவாங்க. ரசூலுக்காக தன்னுடைய உயிர விட மேலா ரசூல நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உதாரணமா, நாம விரும்பக்கூடிய ஒரு புள்ள, தாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தாய் என்ன செய்ய மாட்டா? தன்னுடைய குழந்தைய கைவிட மாட்டா. அதுபோல நம்மளுடைய ரப்பு தன்னுடைய அடியான் தன்னை நேசிச்சுட்டான் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ் கைவிடவே மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய நிகழ்வுக்கு சொல்றாங்க. தக்வாவுக்கு ஒரு மனிதன் இறக்கக்கூடிய அந்த நேரத்துல தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு சொல்றானாம். நான் அதிகமா பாவம் பண்ணிட்டேன். அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க, நான் இறந்ததுக்கு அப்புறமா அல்லாஹ் என்ன மறுபடியும் உயிர்ப்பிச்சு தண்டிச்சிருவான் அப்படின்றனால என்னைய எரிச்சிருங்க. எரிச்சிட்டு பாதிய காத்துல கலந்து விட்டுருங்க. பாதிய கடல்ல கலந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே போல உங்களோட பிள்ளைகளும் அதே மாரி பண்ணிடுறாங்க. அப்போ பண்ணதுக்கு அப்புறமா அல்லாஹ் மறுபடியும் அந்த அடியான ஒன்று சேர்த்து கேட்கிறான். எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எதுக்காக அந்த மனிதர் அப்படி பண்ணாரு? மரணிச்சதுக்கு அப்புறமா அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். மறுபடியும் தண்டனை குடுப்பான். அவருடைய பாவத்துக்கு தண்டனை குடுப்பான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய அஞ்சுன அந்த காரணத்தினால, அல்லாஹ்வ அஞ்சுனதுனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த மனிதர் வந்து அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அல்லாஹ் அதுக்கு மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். எதுக்காக? என்ன அஞ்சுட்டீங்கல்ல, என்னைய அஞ்சின காரணத்தினால நான் உங்கள மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த உலகத்துல எந்த சோதனையா இருந்தாலும் சரி, கஷ்டம், சிரமம், பிரச்சனை எதா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுறேன்னு சொல்றான். உங்களுடைய கல்பு தக்வாவ சுமந்திருந்துச்சு அப்படின்னா, எஜ்அல் லஹு மஹ்ரஜா, அதுல இருந்து வெளியேறக்கூடிய வழிய அல்லாஹ் நான் ஏற்படுத்துறேன்னு சொல்றான். நான் பாதுகாக்கிறேன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்மளுடைய தக்வாக்கும் சரி, சரி, சரி. ம். பையன் அழுதுட்டான் அதனால. Okay, இன்னும் continue. நபிஸ்லாம்
ஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "அத்தக்வா ஆஹுனா" அப்படின்னு சொல்றாங்க. தக்வானா என்ன? கல்புல கை வச்சு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த கல்புல இருந்து வெளிவருதுல்ல, அதுதான் தக்வா. ரசூலுல்லாஹ் அப்படியே வாழ்ந்து காமிச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நப்ஸி வ தக்வாஹா. யா அல்லாஹ் என் இதயத்துக்கு இறையச்சத்தை கொடு. வ ஸக்கீஹா மன் கைர வ ஸக்காஹா. அதை நீ தூய்மைப்படுத்து. அதை தூய்மைப்படுத்துவதில் நீதான் மேலானவன். அப்படின்னு துஆ செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஏன் ரசூலுல்லாஹ்க்கு தக்வா இல்லையா? ரசூலுல்லாஹ் தக்வாவை சுமக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எதுக்காக இந்த துஆவை கேட்கிறாங்க? இன்னும் அவங்களுக்கு அதிகப்படியான தக்வா வேணும். இறையச்சத்தோட நான் இருக்கணும். நான் நான் வந்து பெரண்டு போயிறக்கூடாது. அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? வழி மாறி போயிறக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்க துஆ கேட்டுட்டே இருக்காங்க. இன்னும் நான் இறையச்சத்தோட அதிகப்படுத்து, அதிகப்படுத்துன்னு துஆ கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த இறையச்சத்தோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? வணக்கம்னு சொல்றான் அல்லாஹ். வமா ஹலக்துல் ஜின்னி வல் இன்சி இல்லா லியஅபுதூன். நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம்? மனிதர்களும், ஜின்களும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம படைக்கப்பட்ட நோக்கமே தக்வாவோட வாழ்றதுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப தக்வா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் குடுத்தோம். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 2வது ரசூலுல்லாஹ்வுடைய தக்வா எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையே தக்வா தான். சுப்ஹானல்லாஹ். அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும்போது, ரசூலுல்லாஹ் குர்ஆனாவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி வாழ்ந்திருக்காங்க? ரசூலுல்லாஹ் குர்ஆனாவே வாழ்ந்திருக்காங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைய இறையச்சத்தோட கலந்து இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையையும், இறையச்சத்தையும் பிரிச்சே பார்க்க முடியாது. அவங்க ஒவ்வொரு விஷயத்திலயும், ஒவ்வொரு தருணத்திலயும் என்ன செய்றாங்க? தக்வாவோடயே இருந்திருக்காங்க. எப்படின்னு பார்ப்போமா? அவங்களுடைய பைத்துல் மால் அப்படின்னு அந்த விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் சரி. இப்ப பைத்துல் மால் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு உதாரணம் சொல்றேன். அவங்களோட பேரன் என்ன செய்வாங்க, அந்த பைத்துல் மால்ல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்த எடுத்து வாயில வைக்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? தடுக்குறாங்க. நம்மளா இருந்தா சின்ன பிள்ளை தானே, யாரும் இல்லைல, சும்மா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி பண்ணல. அல்லாஹ்க்கு பயந்தாங்க. இறையச்சத்தோட இருந்த அந்த தக்வாவ சுமக்கக்கூடியவங்களா இருந்தனால, அது நமக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு தடைப்பட்டிருக்கு. ந நபிமார்களுடைய குடும்பத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஹராம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரனுக்கு சொன்னாங்க. இன்னும் ஒரு உயர்குல ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. திருடிடுறாங்க. அவங்க பேர் ஃபாத்திமா. உயர்குலம் அப்படின்றனால அவங்க வந்து ஒரு தூது செய்திய அனுப்பிச்சு வைக்கிறாங்க. தூது செய்தி வந்தோனே ரசூலுல்லாஹ் சரி அப்பனா இவங்க உயர்குலம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? தன்னுடைய மகள எப்படி ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க? ஈரக்கொலையா பார்ப்பாங்க. தன்னுடைய மகள எப்படி அரவணைப்பாங்க? அவங்க வந்தாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தாலே எழுந்து நிண்டு முத்தமிட்டு அவங்கள என்ன செய்வாங்களாம்? வரவேற்பாங்களாம். அவங்கள அவ்ளோ பாசமா பார்த்துக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மக. அவங்கள ஒரு உதாரணமா சொல்றாங்க. இந்த உயர்குல பெண்ணுக்கு பேர் என்ன? ஃபாத்திமா தான். அப்ப அவங்க சொல்றாங்க, "என்னுடைய மகள் ஃபாத்திமாவா இருந்தா கூட நான் அவங்களுடைய கைய வெட்டுவேன்." திருடிட்டாங்கல்ல. அந்த உயர்குல பெண் என்ன செய்றாங்க? திருடிட்டாங்கன்னு காரணத்துக்காக தண்டனைய நிறைவேத்த போறாங்க. இதுக்காக அவங்க தூது செய்திய கொண்டு வராங்க. ஆனாலும் ரசூலா என்ன செய்றாங்க? "என்னுடைய மகள் ஃபாத்திமாவா இருந்தாலும் நான் கைய வெட்டுவேன்." அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நிமிஷத்துலயும் ரசூலுல்லாஹ் தக்வாவ சுமக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இது மட்டும் கிடையாது ரசூலுல்லாஹ்வுடைய தக்வா. வணக்கத்திலயும் சரி. வணக்கம் எப்படி வணக்கம் எப்படி தொழுகுவாங்க ரசூலுல்லாஹ்? நம்மள போல தான் தொழுதுட்டு இருக்காங்களா ரசூலுல்லாஹ்? கிடையாது. ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் நேரத்துல எந்திரிச்சு தொழுவாங்க. அவங்களுடைய வயசு என்ன? அவங்களுக்கு தூதுத்துவம் கிடைக்கும்போது 40 வயசு. மரணிக்கும்போது 63 வயசு. சுப்ஹானல்லாஹ். அவங்க அந்த வயசுல எந்திரிச்சு நின்னு தொழுதாங்க. அவங்களுக்கு கால் வீங்கும். வீங்கி ரொம்ப அவங்க கஷ்டப்பட்ட நிலையில நின்று தான் தொழுவாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, "ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க இப்படி இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சே ரசூலுல்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹ் இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு?" கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? "நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேணாமா ஆயிஷாவே? ரசூலுல்லாஹ்வுடைய இறையச்சம் எங்க இருக்கு? நம்மளுடைய இறையச்சம் எங்க இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தொழுகும்போது ஒரு அசால்ட்டா தொழுகுவோம். பாங்கு சொன்னாலும் சரி, கடைசி இந்த வக்த்ல தான் என்ன செய்வோம்? முடிய போற நேரத்துல தொழுகக்கூடியவங்களா இருப்போம். அப்படிதானே? நம்மள படைச்ச ரப்புக்கு நம்ம நன்றி செலுத்துறதே கிடையாது. நம்ம எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதானே? சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனிமையில இருந்தாலும் சரி, என்ன செய்றாங்க? அழுகுவாங்க. எதுக்காக?
தன்னோட உயிரை நினைச்சா, தன்னுடைய குடும்பத்தை நினைச்சா, பிள்ளைங்க கஷ்டப்படுதுன்னு நினைச்சா எதுவுமே கிடையாது. தன்னுடைய ரப்ப நினைச்சு அழுவாங்க. இரையச்சத்தோடே இருப்பாங்க ஒவ்வொரு நிமிஷமும். குர்ஆன் ஓத சொல்லி அதை கேட்பாங்களா ரசூல்லா. கேட்கும் போது அவங்களுக்கு அழுதுகிட்டே தான் கேட்பாங்க ரசூல்லா. நம்ம குர்ஆனை எடுக்கும் போதே நமக்குலாம் தூக்கம் வரும், அப்படிதானே? அலிஃப் லாம் மீம் சொல்லும் போதே தூங்கிடுவோம் பாதி நேரத்துல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்ததா, ரசூல்லா சபையில இருந்தாலும் சரி, அந்த சபைய எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா? நம்ம எடுத்தோனே ஏதாவது ஒரு பேச்சு, நம்மளுடைய சபைகள் அப்படி கிடையாது, அப்படிதானே? அவங்களுடைய சபை எப்படி இருக்குன்னா, அல்லாஹ்வ அஞ்சி தான் அந்த சபையவே ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வ அஞ்சக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி தான் அந்த சபைய ஆரம்பிப்பாங்க. முடிக்கும் போதும் அப்படிதான். அவங்களுடைய பேச்சு அதிகமா அல்லாஹ்வ அஞ்சக்கூடிய ஒரு வார்த்தையா தான் இருக்கும். மக்களுக்கு அதை தான் உபதேசிச்சுட்டே இருப்பாங்க ரசூல்லா. இன்னும் நீதம் செலுத்துறதுலயும் சரி, தக்குவாவோட இருப்பாங்க. இப்போ ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யூதனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது இந்த யூதன் பக்கம் தான் என்ன இருக்கு? ஒரு சாதகமான ஒரு இது இருக்கு. இந்த பக்கம் தான் கரெக்டான ஒரு விஷயம் இருக்கு. இந்த யூதன் பக்கம் தான் சாதகம் இருக்கு அப்படின்னும் போது ரசூல் என்ன செய்யறாங்க? நீதமா, இப்ப நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? முஸ்லீம் தானே, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு தெரிஞ்சவன் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம்? அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனா ரசூல்லா அப்படி கிடையாது. இந்த யூதனுக்கு தான் நீதம் இருக்கு, இங்கதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுனால அப்ப ரசூல்லா யூதனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்களுடைய தக்குவா நீதமுடையவங்களா இருந்துச்சு. இன்னும் எல்லா விஷயத்திலயும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்துலயும் சரி ரசூல்லா ஒவ்வொரு விஷயத்திலையும் தக்வாவுடைய வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். ஆனா நம்மெல்லாம் எந்த பாவங்களுமே செய்யாதது போல, சொர்க்கம் தான் நிச்சயம் நமக்கு அப்படின்னு யாரோ வாக்கு கொடுத்தது போல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தா நரகத்துக்குரியவங்களா மாறிடுவோம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். தக்குவா எப்படி இருக்கணும்னு அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு அதிகமா நம்மளுக்கு அறிவுரை பண்ணிட்டே இருக்காங்க. இத்தகில்லா, இத்தகுல்லா, இத்தகுல்லா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அறிவுரை குடுக்குறாங்க, ஒரு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் கஞ்சிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. முஆத் ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க. அப்பயே அதான் சொல்றாங்க. முஆதே நீங்க அல்லாஹ் கஞ்சிக்கோங்க. அதே போல அபூ சயீத் அல் குத்ரி வந்து கேட்குறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்பாங்கல்ல. அது போல வந்து கேட்கிற எல்லா சமயத்திலயும் ரசூல் என்ன செய்றாங்க? நீங்க அல்லாஹ் கஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள தான் இருக்காங்க. இத விட உலகத்துல உள்ள முஃமின்களுக்கு ஒரு அட்வைஸ்னா வேற என்ன வார்த்தை இருக்க முடியும்? வேற என்ன வார்த்தை தேவை? சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உபதேசம் செஞ்சாலும் ஒரு 3 விஷயத்த என்ன செய்வாங்க? ஓதிட்டே தான் இருப்பாங்க. குர்ஆன் வசனங்கள இத்தகுல்லான்ற வசனங்கள ஓதி தான் எந்த விஷயமா இருந்தாலும் அறிவுரை சொல்லி ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத என்ன செஞ்சாங்க? அத அப்படியே சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே தான் வாழ்றாங்க. சஹாபாக்களுக்கும் அததான் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், பின்னாடி வரக்கூடிய எல்லா நபி தோழர்களுமே அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவங்களா வாழ்ந்துட்டே வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செய்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு சந்திக்க போறாங்க. அப்படி சந்திக்க போம்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நரைமுடி ஒண்ணு இருக்கு. வெள்ள முடி ஒண்ணு பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் நான் எப்பயும் பார்க்காதது போல இது வித்தியாசமா ஒண்ணு இருக்கே, நரைமுடி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு வசனத்த நான் அதிகமா ஓதிட்டே இருக்கேன். அதனால தான் இத நினைச்சு நான் கவலைப்படுறனாலயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மார்க்கத்துல நீங்க உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான்ல, அந்த ஒரு வசனத்த நான் டெய்லி நினைச்சு நினைச்சு கவலைப்படக்கூடியவனா, பயப்படக்கூடியவனா இருக்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த நரைமுடி அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம எந்த தக்வாவோட வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம எத கவலைப்படக்கூடியவங்களா இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கைய தக்வாவோட வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அப்படிதானே? நம்மளுடைய காலகட்டத்துல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? பள்ளியிலயோ, இல்ல ஃபோன்ல பயான் கேட்கும்போதோ, நரகத்த பத்தி பேசும்போதோ, இல்ல சஹாபாக்களுடைய வாழ்க்கை, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கைய பத்தி பேசும்போதோ, கண்ல தண்ணி வரும். அப்படிதானே? அது மட்டும் தான் நம்மளுடைய தக்வாவா இருக்கும். அப்ப மட்டும் தான் நம்ம அஞ்சக்கூடியவங்களா வாழுவோம். ஆனா தக்வா அப்படின்றது ஒரு முஸ்லிமுக்கு எந்த அளவு இருக்கணும்? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்மள அல்லாஹ் முழுக்க முழுக்க கண்காணிச்சுட்டே இருக்கிறான். ஒரு ஹை செக்யூரிட்டி கேமரானால நம்ம எல்லாரும் கண்காணிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம ஒவ்வொரு நாளையும் கழிச்சாதான் நம்ம தக்வா உடையவங்களா மாற முடியும். அது இல்லாம இருக்கிறனால தான் தவறான வார்த்தை பேசுறது, ஏமாத்துறது, சண்டை போடுறதுன்னு பல பிரச்சனை.
அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதனால தானே. பாவம் வர்றதுக்கு காரணம் என்ன? தக்வா எப்ப குறையுதோ அப்பதான். அல்லாஹ்வ எப்ப அஞ்சலையோ அப்பதான் நமக்கு பாவம் அப்படின்றதே வருது. அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல நாமளும் சபையில இருந்தாலும் சரி, தனிமையில இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்ன பார்க்குறான் அப்படின்ற எண்ணத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழணும். ஏன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு சின்ன தவற கூட விட்டு வைக்க மாட்டான். ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு உலக மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி அல்லாஹ் போட்டு காமிப்பானே, அதுக்கு நம்ம அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ரமலான்ல நம்ம ஒவ்வொரு தொழுகையிலயும் சரி, ஒவ்வொரு இபாதத்துக்களையும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட நன்மைகள இன்ஷா அல்லாஹ் பெறக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். இன்னும் நாம நேர்வழி வேணும் அப்படின்னு தினமும் துஆ கேட்கிறோம்ல. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு. இப்ப நேர்வழி வேணும் அப்படின்னா, என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா மட்டும் தான் நமக்கு நேர்வழிய அல்லாஹ் குடுப்பான். இந்த நேர்வழி கிடைச்சாதான் சுவனத்துடைய பாதை நமக்கு இலகுவாகும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு துவா ஒண்ணு கத்துக் குடுத்துருக்காங்க. அழகான ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஒரு துவா ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்களாம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுபவனே என்னை தீனின் பக்கம் திருப்புவாயாக அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு கூட கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் நாங்க எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனாலயா? நீங்க இப்படி கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய 2 கைகளுக்கு இடையில தான் என்ன இருக்கு? உள்ளமே இருக்கு. அப்ப எந்த நிமிஷம் வேணாலும் அந்த உள்ளம் பிறன்றும் அப்படின்றனால, நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சினவனா இருக்கிறனால, இந்த துவாவ நான் அதிகமா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு துவா கத்துக் குடுத்துருக்காங்க. அல்லாஹ்வ நேசிக்கிறதுக்காக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லியுல் ஹுப்பக். யா அல்லாஹ், உன் நேசத்தை எனக்கு குடு. யாரெல்லாம் நீ நேசிக்கின்றாயோ அவர்களின் நேசத்தை எனக்கு குடு. உன் நேசத்தை அடையக்கூடிய செயல்பாடுகளுக்கு எனக்கு நீ வழிகாட்டு அப்படின்னு துவா செய்யக்கூடியவங்களா ரசூலுல்லாஹ் இருக்காங்க. நாமளும் இன்ஷா அல்லாஹ் தினமும் துஆ செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இப்படிப்பட்ட நேர்வழியையும் அல்லாஹ் நமக்கு தந்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியவங்களாகவும், அல்லாஹ்வுடைய தக்வா ரசூலுல்லாஹ்வுடைய தக்வா போல நாமளும் தக்வாவுடையவங்களாகவும் அல்லாஹ் நமக்கு மாற அல்லாஹ் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இப்படி தக்வாவுடையவரா நாம எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் மாறி சுவனத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் ஒன்று கூட அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக என்று பிரார்த்தித்தவளாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால அகிலத்தாரின் அருட்கொடை அப்படிங்கிற தலைப்புடைய அறிமுகமும் இன்னைக்கு அதுல இருந்து ஒரு பண்பும் அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையா இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தக்வா அப்படிங்கிற ஒரு பண்பை பத்தியும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். முன்னாடி ஆலிமா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடைன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. எப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் தூதரா அனுப்பப்பட்டாங்க. தீமைகள் நிறைந்த உலகத்துக்கு தூதரா வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு உச்சம் அப்படின்னா, ஒரு கட்டத்துல தாவாக்காக போறாங்க. போகும்போது அந்த ஊரே ரசூலுல்லாவ அடிச்சு விரட்டுது. தாயிஃப் அப்படிங்கிற நகரமே ரசூலுல்லாவ விரட்டுது. கற்கள் பட்டு அவங்க தலை வழியா ரத்தங்கள் வழிஞ்சு ஓடுது. ரசூலுல்லாஹ் இளைப்பாறுறதுக்காக ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. தூதருக்கு இவ்ளோ தீங்கிழைச்சா அல்லாஹ்வ சீன்றதுக்கு சமம் தானே அது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவியா 2 மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வராங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. இந்த 2 மலைகளுக்கு இடையே இருக்கிற இந்த நகரத்த நாங்க அழிச்சுடுறோம். ஒண்ணுமில்லாம ஆக்கிர்றோம். அருட்கொடையா ஆன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? எந்த கோபமும் இல்ல, எந்த ஒரு விரக்தியும் இல்ல. யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவங்க மாரி தன்னுடைய சமூகத்த விட்டு வெறுத்து ஓடல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை, "வேணாம், வேணாம் இந்த இந்த சமூகத்த நீங்க அழிச்சிட வேணாம். இவங்களுடைய பிள்ளைகள் நேர்வழி பெறக்கூடும்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தூதர் அருட்கொடையா இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? இவங்க அருட்கொடையா இருந்தனால தான் இன்ன வரைக்கும் எல்லா சமூகத்தாலயும், எல்லா இனத்தாலயும், எல்லா மதத்தாலயும், எல்லா தலைவர்களாலயும் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதரா இருக்காங்க.
இந்த அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையா இருக்க ரசூலுல்லாவ பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? சகோதரி சொன்ன மாரி, நாளைக்கு மறுமையில ரசூலுல்லாவ நம்ம அடையாளம் காண வேணாமா? நம்ம எத்தன போர் செய்திகள் படிக்கிறோம். காசால நடக்கக்கூடிய நிகழ்வுகளா இருந்தாலும் சரி, எங்கெங்கேயோ நடக்கக்கூடிய அடக்குமுறைகள நம்ம படிக்கிறோமே, கேட்கிறோமே, அந்த செய்திகளெல்லாம் பின்னாடி ஒரு காட்சியா பார்க்கும்போது, நமக்கு எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா நமக்கு கண்ணீர் வெளிப்படுது. அந்த நபர்கள் நம்ம குடும்பத்த சார்ந்த நபர்கள் மாரி நமக்கு எவ்ளோ கண்ணீர் வழியுது. எங்கேயோ ஒரு குழந்தை இறந்து போன செய்தியும், அந்த குழந்தை வீரமா சொன்ன ஒரு வார்த்தையும் நம்மள எவ்ளோ பாதிக்குது. எங்கேயோ ஒரு பெண் ஃபர்தா அணிஞ்சு போகக்கூடாதுன்னு சொன்ன கூட்டத்துக்கு மத்தியில தக்பீர் சொன்னது, நம்மளுடைய மனசுல எவ்ளோ உணர்ச்சியையும், கிளர்ச்சியையும், அந்த பெண் மேல ஒரு பாசத்தையும் ஏற்படுத்துச்சு. சாதாரண மனிதர்கள பத்தி தெரிஞ்சுக்கும் போதே, நம்ம மனசு இந்த அளவுக்கு அவங்க மேல ஈர்க்கப்படுது அப்படின்னா, இறுதி தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாராலும் அருட்கொடையா போற்றப்பட்ட ஒரு மனிதர். குறைஷிகள் கூட ரசூலுல்லாவுடைய மார்க்கத்த தான் எதிர்த்தாங்களே தவிர, ரசூலுல்லாவ ஒரு காலமும் எதிர்க்கல. ரசூலுல்லாவ ஊர விட்டு விரட்டணும்னு நெனச்சாங்க. ஆனா, அதே ரசூலுல்லா கிட்ட தான் தங்களுடைய அமானிதங்கள ஒப்படைச்சிருந்தாங்க. இந்த கொள்கை எங்களுக்கு வேணாம் முஹம்மதேன்னு ரசூலுல்லாவ வெறுத்தாங்க. ஆனா, அதே தூதர தாயிஃப்ல இருந்து ஊருக்குள்ள கூட்டிட்டு வரும்போது, ஒரு குடும்பமே இஸ்லாத்த ஏத்துக்காத ஒரு குடும்பமே ரசூலுல்லாவ பாதுகாத்து கூட்டிட்டு வந்துச்சு. என்ன நீங்க தொட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மனிதர நீங்க தொடணும் அப்படின்னு அந்த குடும்பம் பகிரங்கமா அழைப்பு விடுத்து கூட்டிட்டு வந்துச்சு. இப்போ எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய மனிதர் முதல்ல சொந்தக்காரர் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். எப்படி நம்மளுடைய தாயும், தந்தையும் நமக்கு முதல் உரிமை. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அக்கா பிள்ளைங்களுக்கோ, இல்ல நம்மளுடைய பெரியம்மா பிள்ளைங்களுக்கோ உரிமையாவாங்கல்ல. நம்மளுடைய தாய், தந்தை முதல் உரிமை யாருக்கு? நமக்கு தான். உலகமே கொண்டாடினாலும் இந்த தூதர் கொண்டாடப்பட தகுதியான மக்கள் யார் தெரியுமா? நம்ம தான். நாளைக்கு மறுமையில இந்த தூதர நம்ம நேர்ல போய் பார்ப்போமே! அவர பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம அவர போய் பார்க்கிறது எவ்ளோ ஒரு இழுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஒண்ணும் இல்ல. ஒரு பேச்சாளர நம்ம பேசுறதுக்கு கூப்பிடுறோம். அந்த பேச்சாளர் பேசுறதுக்கு முன்னாடி அவர பத்தி ஒரு சில அறிமுகம் குடுப்போம். குடுத்தா தான் கேட்கிற மக்களுக்கு அவருடைய நிலை என்ன? அவர் எவ்ளோ அந்தஸ்துல இருக்காரு? அவர் எவ்ளோ படிச்சிருக்காரு? அப்ப உண்மையிலே இவர் திறமையானவர் தான் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல பதியும். சாதாரண மக்கள பத்தி அவங்க சொல்றத கேட்கணும்னாலே, அவங்களுடைய குணாதிசயங்களும், அவங்க சாதிச்ச விஷயங்களும் நமக்கு தேவைப்படுது. நாளைக்கு மறுமையில நம்ம ரசூல் கிட்ட போய் கௌசர்ல நீர் வாங்கி நம்ம குடிக்க போறோமே! அப்ப அந்த தருணத்துல என் தூதர பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம, நான் போய் அந்த இடத்துல நிக்கிறதா? எனக்காக ஒரு மனிதர் அல்லாஹ் குடுத்த துஆவ கேட்காம இன்னும் பாதுகாத்து வச்சிருக்காரே! அவங்க நினைச்சிருந்தா அந்த துஆவ தன் வாழ்நாள்ல எப்ப வேணாலும் கேட்டிருந்திருக்கலாமே! அவங்களுடைய குழந்தை இறந்தபோது கூட அந்த துஆவ அவங்க பயன்படுத்தியிருக்கலாமே! தனக்கான ஒரு வாரிசு இல்லாதபோது கூட அந்த துஆவ அவங்க பயன்படுத்தியிருக்கலாமே! தன்னுடைய அன்பு மனைவி இஸ்லாத்திற்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, பொருளையும் தியாகம் பண்ண தன்னுடைய அன்பு மனைவி கதீஜாவுடைய மரணப்படுக்கையில கூட அவங்க அந்த துஆவ பயன்படுத்தியிருக்கலாமே! எப்பயும் பயன்படுத்தாம, இன்னமும் சேர்த்து வச்சிருக்கிறது யாருக்காக? உங்களுக்காகவும், எனக்காகவும் தானே. நாளைக்கு மறுமையில எந்த தூதரும் நமக்கு சிபாரிசு செய்ய வராதபோது, ரசூல்லா மட்டும் தான் சிபாரிசு செய்ய வருவாங்க. ரசூல்லா சஜிதால விழுந்து அல்லாஹ் கிட்ட, என்னுடைய உம்மத்த நரகத்திலிருந்து விடுதலை செய் இறைவான்னு துஆ செய்வாங்க. அல்லாஹ் ஒரு கட்டத்துல கேட்பானா, முகமதே எந்திரிங்க. எவ்ளோ நேரம் நீங்க சுஜூதுல இருப்பீங்க? எந்திரிங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அப்படின்னு. அப்ப ரசூல்லா சொல்லுவாங்களாம், என்னுடைய உம்மத்த நீ நரகத்திலிருந்து விடுதலை செய்யணும். இது மாரி 3 முறை பரிந்துரை செய்து நரகத்திலிருந்து ரசூல்லா தன்னுடைய உம்மத்துக்கு விடுதலை வாங்கி தராங்க. இப்ப நமக்காக போராடக்கூடிய மனிதர். நம்ம இன்னைக்கு ஈமானோட இருக்கோம். அமல்கள்ல கொஞ்சம் குறை இருந்தா கூட, நாளைக்கு ரசூலுல்லாவுடைய சிபாரிசின் மூலமா சொர்க்கம் போயிரலான்ற ஒரு நம்பிக்கையோட வாழ்ற நம்ம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்காம, அவங்களுடைய உதவிய போய் வாங்குறது எவ்ளோ ஒரு இழுக்கான ஒரு விஷயம். இப்ப அத கருத்துல கொண்டு தான் இந்த ரமலானுடைய மாதம் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பண்பா திட்டமிட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதுல இன்னைக்கு முதலாவது இரையச்சம் அப்படிங்கிற பண்ப நம்ம பார்த்தோம். ரொம்ப அழகா சகோதரி எடுத்துரைச்சாங்க. மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு தலைவரா இருந்த அந்த தூதரே தன்னுடைய வணக்கத்திலயும், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறதிலயும், ஒரு விஷயத்த செய்யறதிலயும் எவ்வளோ அஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி. இப்போ ரசூலுல்லாஹ் இரையச்சத்தோட இருந்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம். அதே போல தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல ரசூலுல்லாவுடைய வேறு சில பண்புகள பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ்.
இந்த பண்புகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். கேள்வி வந்து குரூப்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க போடுவோம். ஒவ்வொரு பயானுக்கு அப்புறமும் அதுக்கான கேள்விகள குரூப்லயே போடுவோம். தொடர்ந்து அதுக்கு பதில் அளிச்சுட்டு வர சகோதரிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்க அகாடமி சார்பா அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ். பரிசு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பயான் கேட்கணுங்கிறது இல்ல. ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்கான ஒரு விஷயமா இத நாங்க நினைக்கிறோம். எல்லாரும் தொடர்ந்து இந்த சொற்பொழிவுல கலந்து பயன்பெறணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த அமர்வ நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.